வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆழமான பார்வை. தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்துல குண்டுக்கல்னு ஒரு கிராமம். அங்க ஒரு நிலப்பதிவு பிரச்சனை. அது எப்படி ஒரு தனி மனுஷனோட முயற்சியால கிராம சபை வரைக்கும் போயிருக்குன்னு பார்க்கலாம். நம்மகிட்ட அந்த மனு இருக்கு, சில ஆதாரங்கள், அப்புறம் கிராம சபை தீர்மானமும் இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, யூடிஆர், அதாவது நில உடைமை மேம்பாட்டு திட்டம்னு ஒண்ணு. அதுல நடந்த ஒரு சின்ன தப்பு பல வருஷம் கழிச்சு எப்படி ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குது, அப்புறம் அதை சரி செய்ய என்ன முயற்சி எடுத்திருக்காங்க, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இந்த பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லிக்குவோம். மா பெருமாள்னு ஒருத்தர், அவரு ஒரு சமூக ஆர்வலர். அவர்தான் மனு கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, குண்டுக்கல் கிராமத்துல சர்வே எண் 2252A, இது ஒரு பாதை, ஒரு 10 சென்ட் இருக்கும். அப்புறம் சர்வே எண் 2252B, இது அங்கமுத்தம்மாள்னு ஒருத்தவங்களுக்கு சொந்தமான நிலம், சுமார் 1.46 ஏக்கர். இந்த 2 நிலத்தோட பதிவிலையும் அந்த யூடிஆர் சமயத்துல தப்பு நடந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆமா, அவர் சொல்றது என்னன்னா, அந்த தப்ப பயன்படுத்தி பொன்னப்ப கவுண்டரோட மனைவி பெரியம்மாள்னு ஒருத்தங்க இந்த முழு நிலத்துக்கும், அதாவது பாதைக்கும் சேர்த்து, அங்கமுத்தம்மாளோட நிலத்துக்கும் சேர்த்து பட்டா எண் 520ன்னு ஒரு தவறான பட்டா வாங்கிட்டாங்கன்னு சொல்றாரு. ஓ, பாதைக்கும் சேர்த்து இன்னொருத்தர் நிலத்துக்கும் ஒரே பட்டாவா? அதேதான். இதுதான் மனுதாரரோட முக்கியமான குற்றச்சாட்டு. இது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி எதுவும் வரலாறு இருக்கா? இருக்கு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. 1974ல ஒரு விற்பனை நடந்திருக்கு. அந்த பத்திரத்தோட எண் 1992. அதுபடி பழனியப்ப கவுண்டர், அவரோட மனைவி அங்கமுத்தம்மாள், இவங்க 2 பேரும் அவங்க பேர்ல இருந்த சர்வே எண் 225ல மொத்தம் 1.25 ஏக்கர் இருந்துச்சு. அதுல இருந்து வெறும் 1 ஏக்கர் நிலத்தை மட்டும்தான் பெரியம்மாளுக்கு வித்திருக்காங்க. அப்போ 0.56 ஏக்கர் விற்கப்படலையா? இல்ல, கிரயப்பத்திரம், அதாவது அந்த சேல் டீட் படி 1 ஏக்கர் மட்டும்தான் கைமாறி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த யூடிஆர் திட்டம் வந்தப்போ எப்படி நடந்ததோ தெரியல, அந்த முழு நிலமும், அதாவது விற்கப்படாத 0.46 ஏக்கரும் 2252B, அப்புறம் அந்த 10 சென்ட் பாதையும் 2252A, எல்லாமே சேர்த்து பெரியம்மாள் பேர்ல பட்டா 520ன்னு பதிவாயிடுச்சு. இது அந்த கிரயப்பத்திரத்துக்கு முரணா இருக்குதே. நிச்சயமா. அந்த ஆரம்பத்துல நடந்த யூடிஆர் பதிவு தவறு தான் இங்க எல்லா பிரச்சனைக்கும் மூலம். அப்புறம் என்னாச்சு? அந்த தப்பான பட்டாவை வச்சுதான் பெரியம்மாள் 2014ல அவங்க மகள்களுக்கு இந்த முழு சொத்தையும், அதாவது அந்த தப்பான பட்டா 520ம் அப்புறம் 1974 கிரயப்பத்திரம், இதையெல்லாம் காட்டி ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க, தானமா கொடுத்துட்டாங்க. அவங்க பேர்ல புதுசா பட்டா எண் 18 வாங்கிட்டாங்க. அப்படியா? 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தப்பு இப்போ வரைக்கும் தொடருது. ஆமா, யோசிச்சு பாருங்க. விற்கப்படாத நிலமும் கைமாறி அதுக்கு புது பட்டாவும் வந்திருக்கு. ஓகே, அப்போ மனுதாரர் பெருமாள் என்ன தீர்வு கேக்குறாரு? அவர் ரொம்ப தெளிவா கேக்குறாரு. முதல்ல அந்த யூடிஆர் தவற சரி செய்யணும். அதனால தவறா உருவான பட்டா 520, அது மூலமா வந்த பட்டா 1806, இதுல இருக்கிற பிழைகளை நீக்கணும். பாதை நிலத்தை அரசு நிலமா அறிவிக்கணும். மீதி இருக்கிற 0.46 ஏக்கர் நிலம் அந்த உண்மையான உரிமையாளர் அங்கமுத்தம்மாள் வாரிசுகளுக்கு போகணும்னு கேக்குறாரு. இதுக்கு ஆதாரம்லாம் கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காரு. அந்த 1974 கிரயப்பத்திரம், வில்லங்கச் சான்று, அதாவது ஈசி, அப்புறம் கிராம வரைபடம், ஆப்பதிவேடுன்னு சொல்ற அரசு நிலப்பதிவேடு, இது எல்லாத்தையும் மனுவோட இணைச்சிருக்காரு. சரி, இதுக்கு கிராம சபை என்ன முடிவெடுத்தது? நம்ம கிட்ட இருக்கிற தீர்மான நகல் படி அக்டோபர் 11, 2025 அன்னைக்கு குண்டுக்கல் கிராம சபை கூடியிருக்கு. ஊர் மக்கள் முன்னிலையில இந்த விஷயத்தை விவாதிச்சிருக்காங்க. கடைசியில மனுதாரரோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அந்த சர்வே எண் 2252A பாதை, அப்புறம் 2282B அங்கமுத்தம்மாள் நிலம், இது சம்பந்தமா யூடிஆர்ல நடந்த தப்ப சரி செய்யணும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அப்போ கிராம சபை ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு. ஆமா, இது வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ஒரு கோரிக்கை மாதிரி இந்த தப்ப சரி செய்ய சொல்லி வலியுறுத்துறாங்க. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? 2 விஷயம் முக்கியமா தெரியுது. ஒன்னு, யூடிஆர் மாதிரி பெரிய அரசு திட்டங்கள்ல கூட இந்த மாதிரி நிர்வாக தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது பல வருஷம் கழிச்சு கூட பிரச்சனையே கொண்டு வரலாம். 2வது, அப்படி நடக்கும்போது கிராம சபை மாதிரி உள்ளூர் அமைப்புகள் மூலமா நாம தலையிட முடியும். ஒரு தனிநபர் கூட, இங்க பாருங்க, ஒரு சமூக ஆர்வலர் சரியான ஆதாரத்தோட முயற்சி செஞ்சா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
கரெக்ட். இது நிலப்பதிவுகள் எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு சரியா இருக்கணும்னு காட்டுது. அதே சமயம் நமக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இது மாதிரி பிழைகள் நடந்தா அதை சரி செய்ய கிராம சபை ஒரு வழிங்கிறத இது காட்டுது. இது உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்க பகுதியில இது மாதிரி ஏதாவது சிக்கல் இருந்தா சும்மா இருக்காம இந்த மாதிரி அமைப்புகள் மூலமா அதை சரி செய்ய முயற்சிக்கலாம். ஆமா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. கிராம சபை தீர்மானம் போட்டது சரிதான். அது ஒரு நல்ல முதல் படி. ஆனா இது மட்டுமே போதுமா? இந்த தீர்மானத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏத்துக்கிட்டு அந்த பட்டா 1806 மாதிரி அரசு பதிவேடுகள்ல திருத்தம் கொண்டு வரணும் இல்லையா? ஆமா, அதுதான் அடுத்த கட்டம். அதுதான் உண்மையான சவால். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் வரும் நமக்கு தெரியாது. இந்த தீர்மானம் ஒரு முடிவோட தொடக்கமா இருக்குமா, இல்ல ஒரு நீண்ட போராட்டத்தோட முதல் படியா இருக்குமா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.